2024 ராபர்ட் எகர்ஸ் டைரக்ட் பண்ணி நாஸ்ஃபெரட்டு ரீபூட் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 22ல வந்த ஜெர்மன் சைலண்ட் மூவியோட ஒரு ரீபூட் தான் இது. அந்த 22ல வந்த படத்தை வந்து 79ல வெர்னர் ஹெர்சாக் வந்து ரீமேக் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்போ 24ல மொத்தம் 3 படம் வந்திருக்கு நாஸ்ஃபெரட்டு. 3 நாஸ்ஃபெரட்டு படங்களும் அதோட பேஸ் வந்து பிராம் ஸ்டாக்கரோட டிராக்குலா தான். ஆக்சுவலாக அந்த டிராக்குலாவோட வந்து ரைட்ஸ் வாங்க முடியாம அந்த பேரையே மாற்றி நாஸ்ஃபெரட்டுன்னு வந்து எஃப்எச் முன்ரோ எடுத்தாரு. 3மே ஒரே கதை தான், பேர் மட்டும் மாத்திருப்பாரு. நாஸ்ஃபெரட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல வந்து வேம்பயர்னு அர்த்தம். இந்த 3 படங்களுக்கு உள்ள ஒற்றுமை என்ன, டிஃபரன்ஸ் என்ன, அதோட தனித்துவங்கள் என்ன, அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 22ல வந்து நாஸ்ஃபெரட்டு பத்தி பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எச் முன்ரோங்கிற ஒரு ஜெர்மன் டைரக்டர் வந்து எடுத்த படம். அது ஒரு சைலண்ட் மூவி. அந்த ஹாரர் வந்து பக்காவா செட் ஆயிருக்கும் அந்த படம். இனியும் வந்து ஐகானிக் ஷாட்டு, ஹாரர்னாலே ஒரு பேய் கையோட வர்றது, அந்த நிழல் ஷாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஐகானிக்கா இப்போ வரைக்கும் பேசப்படுற ஒரு ஷாட் அது. அந்த மாதிரி அந்த சைலண்ட் மூவிலேயே வந்து அட்டகாசமா எடுத்திருப்பாரு. அதுல வந்து லார்ட் ஆர்லாக்கு தான் வந்து மெயின். இந்த டிராக்குலால இருந்து இன்ஸ்பயர் ஆனாலும் இந்த டிராக்குலா கவுண்ட் டிராக்குலா பேர் வைக்காம லார்ட் ஆர்லாக்குன்னு வச்சிருப்பாரு. ஏன்னா வந்து அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து இது பண்றதுக்கு வேண்டிதான். ஆனா அப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்குலாம் தெரிஞ்சு போய் அதுவும் வந்து ஒரு பிரச்சனையை கோர்ட் கேஸ் வரைக்கும் போச்சு. ஆனாலும் அந்த படம் வந்து ஒரு அல்டிமேட் மூவியா இப்போ வரைக்கும் பேசப்படுது அது. ஏன்னா அது ஜெர்மன் எக்ஸ்பிரஷனலிசம்னு ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த படம் அது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து ராபர்ட் ட்வினி டைரக்ட் பண்ணி கேபினட் ஆஃப் டாக்டர் கேலிகரின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவும் சைலண்ட் மூவி தான். இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் என்னன்னா அது வந்து ஒரு ரியாலிசம். இப்போ அமெரிக்கால வந்த பிலிம் நுவர் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் தான். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வாரை ஒட்டி வந்த பேரனாய், கோல்டு வாரை ஒட்டி வந்த அந்த பயம், இதனால வந்த ஒரு ஆர்ட் தான் இது. இந்த படங்கள் பாத்தீங்கன்னா ரியலிசம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது ஹாரர் எலிமெண்ட்குள்ள வந்து பூத்திருப்பாரு அந்த நாஸ்ஃபெரட்டுல. 22ல வந்து நாஸ்ஃபெரட்டுல நடித்த அந்த லார்ட் ஆர்லாக் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து பாத்தீங்கன்னா எலிப்பல்லு மாதிரி இருக்கும். 2 பல்லு மட்டும் தான் இருக்கும். ஆனா வந்து நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராக்குலாக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பல் மாதிரி இங்கதான் ஒரு பல்லு ஃபேங்குமானுங்க அது இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி தான் அந்த படத்து ஃபுல்லாவே அதோட இன்ஸ்பயரா இருந்தாலும் வேற வேற மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணியே எடுத்திருப்பாரு. ரென்ஃபீல்டுக்கு பதிலாக இது ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டரோட இது பண்ணுவாங்க. சேம் ஸ்டோரி தான். டிராக்குலா நாவல்ல வர மாதிரியே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜானத்தன் ஹேக்கர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். அவருக்கு வந்து டிரான்சில்வேனியால இருந்து ஒரு கவுண்ட் டிராக்குலா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு வீடு வேணும் ஜெர்மன் விஸ்மார்க்ல. அந்த வீடை வந்து நீ வந்து போய் முடிச்சு விடுன்னு சொல்லி இங்கிருந்து அனுப்புவாங்க டிரான்சில்வேனியாவுக்கு. அங்க போய் அந்த டிராக்குலாவை பார்த்து அந்த சைன் வாங்கிட்டு வரத இவர் அங்க போவாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு போற டைம்ல அங்க இருக்கிற அந்த டிரான்சில்வேனியாக்கு முன்னாடி கார்பேத்தியன் மவுண்டன் கீழே அந்த ஜிப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரோமா பீப்புள்ஸ், அவங்க வந்து அங்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து இவர் மீறி அந்த கோட்டைக்கு போய் அவர்கிட்ட வந்து அப்படியே மெஸ்மரிசமே அங்கேயே இருந்துருவாரு. அவர் பிளட்டை உறிஞ்சிட்டு அந்த டிராக்குல அப்படியே இருக்கும். அதுதான் மெயின் கதை. ஏன்னா அங்க வந்து அவனை வந்து லாக் பண்ணிட்டு அவர் வந்து இவனோட வைஃபை தேடிட்டு அந்த டிராக்குல இங்க வரும். கதை தான் டிராக்குலாலையும் அதை தான் நாஸ்ஃபெரட்டுலயும், வேற ஒன்றும் சேஞ்சு கிடையாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்ட் ஃபார்ம்ல கொஞ்சம் மாறும் அப்படியே. ஏன்னா டிராக்குலால வந்து லண்டன் தான் மெயின் தீமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி ஃபுல்லாவே இந்த 3 படத்துலயும் அப்படிதான். அந்த மாதிரி அந்த நாஸ்ஃபெரட்டா வந்து ஒரு ஐகானிக் படமா இருந்துச்சு. ஏன்னா டிராக்குலா நாவல் எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து மூவியா வந்து கன்வெர்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஹங்கேரியன் மூவி, ஒரு சைலண்ட் மூவி தான். அது அவ்வளவு ஃபேமஸ் இல்லாத மூவி. அதுக்கப்புறம் வந்து உலகம் ஃபுல்லா ஃபேமஸான படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாஸ்ஃபெரட்டு 22ல வந்ததுதான். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்லயே அதை வந்து உருவாக்குனாங்க அந்த படத்தை. அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான படம். இதை வந்து பாத்தீங்கன்னா வெர்னர் ஹெர்சாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாஸ்ஃபெரட்டோட ஒரு பயங்கரமான தீவிர ஃபேனு. அவர் எடுத்தே தீர்னு சொல்லி இதை வந்து கிளாஸ் கிளின்ஸ்கி, அதாவது அட்டகாசமா ஒரு ஜெர்மன் ஆக்டர், உங்களுக்கு தெரியும். வெர்னர் ஹெர்சாகும் கிளாஸ் கிளின்ஸ்கியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 படத்தை கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்த 2வது படம் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டோ ராத் ஆஃப் காட். இந்த படத்துல அதே மாதிரி. ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட், இந்த மியூசிக்ல வந்து ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஹாரர் மூவி மாதிரி இருக்கு. அதாவது அந்த தீமு, அந்த கேசிலு, இந்த மாதிரி வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இந்த படம். ஏன்னா மியூசிக் வந்து பயங்கரமா இருந்துச்சு இதுல. அது திருப்பி நம்ம ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போதும் அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்ன கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா இந்த படங்கள் அப்படிதான், அந்த மாதிரிதான் இந்த படம் இருந்துச்சு. வெர்னர் ஹெர்சாகோட வந்து ஒரு விஷன் வந்து இந்த படத்துல நிறையவே இருக்கும். அந்த கேமரா ஒர்க்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாரர் மியூசிக். அது என்னன்னு சொல்றது, அது வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இந்த படம். அது அந்த அளவுக்கு வந்து நல்லா செதுக்கி இருப்பாரு அந்த படம். கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல வந்து டிராக்குலா கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக் ரிப்பப்ளிக் தான் இது பண்ணிருக்காரு, செக்கோஸ்லோவேக்கியா. அப்போ ஏன்னா ரொமேனியால வந்து அப்ப இருந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதை வந்து உடலை, அவங்க ஷூட்டிங் பண்ண உடலை. ஏன்னா இந்த டிராக்குலா நாவல் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கவுண்ட் இம்பலரோட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் லீடர் வந்து இங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால செக்கோஸ்லோவேக்கியால வந்து எடுத்திருக்காங்க அது.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாஸ்பெரட்டு 24வது நாஸ்பெரட்டு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா டிராகுலா கேஸ்டிலே தான் எடுத்தாங்க. அந்த இம்பலர் அவர் கவுண்ட் இம்பலரோட இந்த வாழ்ந்த கேஸ்டிலே தான் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர நேட்டிவிட்டியோட இருக்கும். அது அப்படியே அந்த கேஸ்டில் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இருக்கும். இந்த வெர்னாலிசாவோட அந்த கேஸ்டில் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஆனா இந்த 24 வந்து கேஸ்டிலோட மினியேச்சர் மாதிரி தான் இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ள பார்த்தா சேம் அப்படியே தான் எடுத்திருக்காப்புல. அந்த அந்த ஆர்ச் ஒவ்வொரு ரூமுக்கும், அப்புறம் அவர் கீழே வந்து அந்த காஃபின் வந்து அதுக்குள்ள படுக்கிற அந்த இடம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரவுண்ட் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அதுதான் இதுலயும் 24 அதே தான் வந்து டிட்டோவா எடுத்திருக்காரு இவரு. அந்த இடங்கள் பாத்தீங்கன்னா அது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா வெர்னாலிஸ் சாகரோட பாத்தீங்கன்னா அந்த குதிரை வண்டி அந்த சீன் வந்து அதுல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கு, டிராகுலால இருக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாரர் கிரியேட் பண்ணல. ஆனா அது வேற மாதிரி ஒரு மெலங்கோலியா இருந்துச்சு, ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி போச்சு அந்த படம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 24 வந்த நாஸ்பெரட்டு எப்படின்னா, அந்த ராபர்ட் எகர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பயங்கர டார்க்கான ஆளு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் வச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் லைட் ஹவுஸ், அப்புறம் நார்த் மேன், இந்த 3 படம் அவரோட தான். எல்லாமே வந்து ஒரு சாதாரண ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்காது. இவரோட விஷனரியே வேற. ஏன்னா நீங்க விச்சில வந்து ஒரு விச்சு எப்படி உருவாகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த குழந்தை, ஒரு சின்ன வயசு குழந்தைய வந்து அவ கொன்னு அந்த ரத்தத்துல வந்து அந்த குச்சியில தடவி அப்படியே பறக்கிற சக்தி வரும் அதுக்கப்புறம் தான் விச்சுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் வந்து 1760 சென்ச்சுரியில வந்து ஆர்ட் ஒர்க்கை வச்சு ஒரு படத்தை உருவாக்கியிருக்காரு. விச் எப்படி உருவாக்குறாங்க அந்த மாதிரி வந்து அதோட மூலத்துல போய் அந்த மாதிரி அதுல இருந்து அந்த கதையை எடுத்து அவர் பண்ணியிருப்பாரு. அந்த விச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பயம் வரும் நமக்கு. அப்படியே அந்த படம் பார்த்தாலே அந்த பயம் நமக்குள்ள போகும். அதுக்கப்புறம் வந்து லைட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா தீவுல வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். அதுல 2 பேர் தான் இருப்பானுங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இது அந்த படம் ஃபுல்லாவே ஒரு பேர்னோயா இருக்கும். அதாவது ஒருத்தர் வந்து மேல போய் லைட் ஹவுஸ் பார்ப்பாரு, அப்புறம் கீழே வந்து இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீம் வரும், அதுல ஒரு பொண்ணு வரும், அப்புறம் அந்த அங்க இருக்க சீ பேர்ட்ஸ் அதை வச்சு ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே ஒரு பயத்துல இருக்கும் அந்த படமே. அதுல வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆர்ட், பிரான்சிஸ் கோயாவோட அந்த ஆர்ட் ஒர்க்லாம் அதுல இருக்கும். அந்த கண்ணுல இருந்து தீ போற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு அட்டகாசமான படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் மேன் வந்து பாத்தீங்கன்னா மேக்பெத்தோட அப்படியே ஒரு அந்த நாவலோட தான். அந்த நார்டிக் அந்த ஸ்காண்டினேவியனோடது வந்து அப்படியே எடுத்திருப்பாரு. அந்த நார்த்மேன் படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அட்டகாசமா இருக்கும். அவரோட இந்த படம் பார்த்தீங்கன்னா நாஸ்பெரட்டு வந்து இந்த மாதிரி லைன்ல தான் போறாரு அவரு. இந்த நாஸ்பெரட்டுல வந்து இந்த ஓப்பனிங் சீன்ல இருந்தே வந்து படம் அப்படியே பயங்கரமா இருக்கு. அந்த டைட்டில் டிசைனிங் பாத்தீங்கன்னா அப்படியே பழைய 22 ஓடுது. அந்த பழைய ஆர்ட் ஒர்க், அந்த கலர், அந்த நாஸ்பெரட்டு, அந்த டைட்டில், இதெல்லாம் வந்து அப்படியே ஐகானிக்கா இருந்துச்சு எனக்கு. அப்படியே இந்த அவர் வயசு பாத்தீங்கன்னா 40 தான் அவருக்கு. அப்படி ஒரு விஷனரியா இருப்பார். படமே அப்படிதான் எடுத்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சில்வேனியாவோட அந்த பேக் டிராப், அந்த கார்பெந்தியன் மவுண்டன்ஸ், அந்த செட் ஒர்க், அந்த அங்கேயே போய் எடுத்திருப்பாரு போல இருக்கு. அது உண்மைதான். அது அந்த டிராகுலா கேசலுக்கு இவர் வந்து அந்த பெட்டி எடுத்து போவார் தனியா ஒரு இடம். இருட்டா இருக்கும் 2 பக்கமும், நடுவுல ஒரு வழி. அந்த வந்து அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும் அது. அப்ப வந்து தூரத்துல வந்து ஒரு குதிரை கோச்சு வண்டி வரும், சரசரதான் தூரத்துல வந்துட்டு இருக்கும். அப்படியே சரசரன்னு ஆள் இல்லாம அந்த குதிரை வண்டி வரும். அது வந்து பயங்கரமான ஷாட் அது. அதை வந்து பார்த்தா ஸ்லீப்பி ஆலோ எனக்கு நான் வந்து கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த கேசலுக்கு போற அந்த குதிரை வண்டி கேசலுக்கு போகும். அது ஆக்சுவலா அப்படியே டிராவல் கேசலா அதை வந்து அந்த டிராயிங் பார்த்தா தெரியும், அந்த பிரேம் ஸ்டோக்கரோட நாவல்ல அப்படியே இருக்கும். அது அப்படியே அந்த கேசலுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ், அது கீழே நீங்க லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அந்த கேசல் அதுக்குள்ள போனோன்னே அப்படியே டோர் திறக்கும், அப்படியே உள்ள ஒருத்தர் நிப்பாரு, அப்படியே இருட்டுல மேல போய் இந்த கவுண்ட் ஆர்லாக் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் 2 படங்களையும் மீச கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேன் மாதிரி பிரஷ் மாதிரி மீச வச்சிருக்காரு. அப்படியே அந்த முகம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது லைட்டிங்ல. அப்படியே அவ்வளவு காமிக்கல, ஃபுல் ஃபிளெஜா காமிக்கல அவரை அந்த முகத்தை. கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் லைட்டா காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஹைட்டா ஒரு பயங்கரமா இருக்கும் அந்த லுக்கே. அது வந்து அதை நடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் ஸ்காட்கார்ட், அவர் வந்து பாத்தீங்கன்னா இட்டு 2ல வந்து அந்த கிளவுனா நடிச்சிருப்பாரு, அவர் தான் இது. ஆனா இதுல வந்து சுத்தமா வந்து தெரியவே இல்லை, யாருன்னே தெரியல அவரு. அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. இதுல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா லில்லி ரோஸ் டப், அவங்க வந்து ஜானி டப்புல தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க தான் நடிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்டிங் பிசுறு கிளப்பியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட அந்த ஆர்ட், அந்த கிராஃப்ட் வந்து இந்த படத்துல வந்து அவருக்கு அப்படியே அந்த ஹாரர் கிராஃப்ட் வந்து அப்படியே கச்சிதமா அவருக்கு இருக்கு. அந்த படம் ஃபுல்லாவே அது வந்து இருக்கு. மியூசிக்கும் அதே மாதிரி தான், கேமரா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கடைசியில வந்து அந்த சாகும்போது அந்த டிராகுலாவோட இது முடியும் போது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு மெலங்கோலியா அப்படியே முடியும். அதாவது ரொம்ப ஹெவியா அந்த ஃபைட் இதெல்லாம் இல்லாம அந்த மாதிரி தான் முடியும். வெர்னர்ஸோடதுலயும் அப்படிதான் முடியும். ஆனா அதுல கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கும். இதுல வந்து அப்படியே ஆர்ட்டா இருக்கு. இதுல பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராகுலா நாவலை வந்து பேஸ் பண்ணி
நம்ம பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா எடுத்த அந்த பிராம் ஸ்டோக்கர்ஸ் டிராகுலா 90s வந்துச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ் படம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை மிஞ்சின படம் தான் இந்த நாஸ்ஃபெரட்டு. அந்த அளவுக்கு வந்து இருக்கு. ஏன்னா அந்த டிராகுலா வந்து ரொம்ப ஃபேண்டசி ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது சூப்பர் படம் தான். இல்லைன்னு சொல்லி கேரி ஓல்ட்மன் பிச்சு உதறி இருப்பாரு. அதுல வந்து நிறைய சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இந்த செட் ஒர்க் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. இதுல வந்து ரொம்ப ஒரிஜினாலிட்டி ஜாஸ்தியா இருக்கு இந்த நாஸ்ஃபெரட்டுல. அந்த கோட்டையை முதற்கொண்டு சொல்றேன், அந்த ஃபேண்டசி இல்லாம இருக்கும், ஒரிஜினலா இருக்கும். அந்த டோரு, அந்த சின்ன அந்த ரொம்ப வந்து ஆடம்பரமா இல்லாம ஒரு சின்ன டைனிங் டேபிள், ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கும், ஒரு ஃபயரு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் டெத்துங்கிற ஒரு இதுவும் வருது. இந்த பிளேக்னால வந்து பல பேர் அப்ப யூரோப்ல இறந்தாங்க. அதை வந்து ஒரு பேஸாவும் இந்த படம் இருக்கு. ஏன்னா அந்த டிராகுலா தான் அந்த கூட்டிட்டு வர மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க பிளேக. அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதுல. அப்புறம் அந்த கப்பலோடது, டிராகுலால மெயின் அந்த கப்பல்ல போய் பல பேர் இது பண்றது, அதுவும் இதுல இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாயேஜ் ஆஃப் டெமெட்னு ஒரு டிராகுலா படத்துல வந்து அந்த கப்பல்ல தான் ஃபுல் படமே. அது ஒரு அட்டகாசமா இருக்கும். அது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. அதை வந்து அதுவும் சான்ஸ் இருந்தா பாருங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்க பாக்குறங்காட்டி உங்களுக்கு ஹாரருங்கிறது வந்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஹாரருங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. தமிழ் படங்கள்ல வந்து ஹாரர் ரொம்ப கேவலமா கெடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா ஹாரர் அப்படி கிடையாது. அது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த தும்பாடு மாதிரி நீங்க வந்து பார்க்கணும் அந்த படங்களை. நீங்க வந்து இந்த காஞ்சனா, அரண்மனை மாதிரி பார்க்க கூடாது. ஹாரர் லவர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த நாஸ்ஃபெரட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.